அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோ டிஇடி பேப்பர் 1 அதில் வந்து பார்த்தீங்கன்னா சைக்காலஜி. இந்த சைக்காலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 11 யூனிட் கொடுத்துருக்காங்க. அந்த 11 யூனிட்டை ரெண்டாக பிரித்து பார்ட் ஏ பார்ட் பின்னு 2 டைப்பாக இருக்குது. பார்ட் ஏல ஒரு 5 யூனிட்டும் பார்ட் பியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 யூனிட்டும் சேர்த்து மொத்தம் 11 யூனிட் இருக்குது. அந்த பார்ட் ஏல இருக்க 5 யூனிட் வந்து சைல்டு டெவலப்மெண்ட் பற்றின 5 யூனிட்டு. ரிமைனிங் இருக்கிற ஒரு 6 யூனிட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேர்னிங் சம்மந்தமாக உள்ளது. அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி டிஇடி பேப்பர் 1க்கு உண்டான சைக்காலஜியில் ஃபஸ்ட் யூனிட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சில்ட்ரன்ஸ் ப்ரொஃபைல் அட் தி பிகினிங் ஆஃப் பிரைமரி எஜுகேஷன். அதில் வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அந்த ஃபஸ்ட் யூனிட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல் மற்றும் அறிவாற்றல், அதாவது ஃபிசிக்கல் அண்டு காக்னிட்டிவ், அது சம்மந்தமான யூனிட் தான் ஃபஸ்ட் யூனிட். அந்த ஃபஸ்ட் யூனிட்டில் ஒவ்வொரு டாபிக் வைஸாக இருக்கிற மொத்தமாக எல்லா டாபிக் கவர் பண்ணி ஒரு 50 கேள்விகளை பார்க்க போகிறோம். இதில் முதல் டைப் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் ஃபிசிக்கல் க்ரௌத் அண்டு ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்சஸ் இது சம்மந்தமாக இருக்க கேள்விகள். இந்த டாப்பிக்கை கவர் பண்ணுற மாதிரி இருக்கிற கேள்விகள் தான் இந்த ஃபஸ்ட் யூனிட்டில். உடல் வளர்ச்சியை தூண்டும் வளர்ச்சி ஹார்மோனுக்கு முக்கியமாக பொறுப்பான சுரப்பி எது? பிட்யூட்டரி சுரப்பி. ஆப்ஷன் பி, பிட்யூட்டரி சுரப்பி. இந்த உடல் வளர்ச்சியை தூண்டும் வளர்ச்சி ஹார்மோனுக்கு முக்கியமான பொறுப்பான சுரப்பி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்யூட்டரி சுரப்பி. அடுத்து, குழந்தை பருவத்தின் தொடக்கத்தில் உயரம் மற்றும் எடையில் ஏற்படும் விரைவான அதிகரிப்பின் பெயர் என்ன? growth spurt, வளர்ச்சி வேகம். மூன்றாவது கேள்வி, மூளை வளர்ச்சிக்கும் வளர்ச்சி ஹார்மோனின் முழுமையான தாக்கத்திற்கும் அவசியமான ஹார்மோன் எது? தைராக்சின். இந்த மூளையோட வளர்ச்சி மற்றும் வளர்ச்சி ஹார்மோனின் முழுமையான தாக்கத்திற்கு அவசியமான ஹார்மோன் தைராக்சின். நான்காவது கேள்வி, குழந்தைகளின் உடல் வளர்ச்சி பொதுவாக எந்த முறையை பின்பற்றுகிறது? தலைகீழ் மற்றும் மைய வெளிப்புற வளர்ச்சி. தலைகீழ் மற்றும் மைய வெளிப்புற வளர்ச்சி. ஐந்தாவது கேள்வி, வளர்ச்சியில் ஹார்மோன் தாக்கங்கள் எந்த மாற்றத்தின் போது மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன? வளர்ச்சியில் ஹார்மோன் தாக்கங்கள் எந்த மாற்றத்தின் போது மிகவும் முக்கியத்துவம் பெறுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, குழந்தை பருவம் முதல் குமரப்பருவம் வரை. குழந்தை பருவத்திலிருந்து குமரப்பருவம் வரை. ஆறாவது கேள்வி, அடுத்த டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் நியூரான்ஸ். நியூரானோட டெவலப்மெண்ட்ஸ் அது சம்மந்தமாக உள்ள கேள்விகள். நரம்பு நார்பகுதிகளை கொழுப்பு படலத்தால் மூடும் செயற்கை முறையின் பெயர் என்ன? மயலினேற்றம், மயலினேஷன். நரம்பு நார்பகுதிகளை கொழுப்பு படலத்தால் மூடும் செயல்முறையின் பெயர் மயலினேற்றம். ஆப்ஷன் பி. அடுத்து, வேதியியல் செய்திகள் அனுப்பப்படும் நியூரான்களுக்கு இடையிலான இடைவெளிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இது எவ்வாறு அழைக்கப்படுகின்றன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்சஸ். ஆப்ஷன் சி. அடுத்து, எட்டாவது கேள்வி, ஸ்னாப்டிக் ப்ரூனிங். ஸ்னாப்டிக் ப்ரூனிங் என்பது எதனை குறிக்கிறது? அரிதாக பயன்படுத்தப்படும் நியூரான்களை நீக்குதல். அரிதாக பயன்படுத்தப்படும் நியூரான்களை நீக்குதல் என்பது ஸ்னாப்டிக் ப்ரூனிங். ஒன்பதாவது கேள்வி, சிக்கலான சிந்தனை மற்றும் நிர்வாக செயல்பாடுகளுக்கு மூளையின் எந்த பகுதி பொறுப்பு? முன்புற மூளை பகுதி. ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், முன்புற மூளை பகுதி. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கலான சிந்தனை மற்றும் நிர்வாக செயல்பாடுகளுக்கு மூளையின் இந்த பகுதி பொறுப்பு. பத்தாவது கேள்வி, மூளையின் நெகிழ்வுத்தன்மை எப்போது அதிகமாக இருக்கும்? மூளையின் நெகிழ்வுத்தன்மை பிளாஸ்டிசிட்டி எப்பொழுது அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரம்ப குழந்தை பருவம், ஏர்லி சைல்ட்ஹுட். அடுத்து, பியாஜேயோட ஸ்டேஜஸ். பியாஜே ஸ்டேஜஸில் உள்ள கேள்விகள். முதல் கேள்வி, பியாஜேவின் கூற்றுப்படி புலன் இயக்க நிலை சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் எக்காலம் வரை நீடிக்கும்? பியாஜேவின் கூற்றுப்படி புலன் இயக்க நிலை எந்த காலம் வரை நீடிக்கும்? எவ்வளவு காலம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறப்பு முதல் 2 வயது வரை. பிறப்பு முதல் 2 வயது வரை இந்த சென்சாரி மோட்டார் ஸ்டேஜ் இருக்கும். ஆப்ஷன் ஏ. அடுத்தது, ஆப்ஜெக்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது பொருள் நிலைத்தன்மை என்பது எந்த நிலையின் முக்கிய சாதனையாகும்? புலனியக்க நிலை, சென்சாரி மோட்டார். ஆப்ஷன் பி. அடுத்து, செயலுக்கு முற்பட்ட நிலையின் பண்பு எது? அந்த ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜோட பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடையாள சிந்தனை, சிம்பாலிக் திங்கிங். சிம்பாலிக் திங்கிங். 15வது கேள்வி, செயலுக்கு முற்பட்ட நிலையில் தன்னிலை மையவாதம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்றவர் பார்வையை புரிந்து கொள்ள இயலாமை. ஆப்ஷன் பி. அடுத்து 15வது கேள்வி, உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் இருப்பதாக நம்புவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது?
உயிரற்ற பொருட்களுக்கு உயிர் இருப்பதாக நம்புவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உயிருள்ளவை என நம்புதல் அனிமிஷம். ஆப்ஷன் சி. 10வது கேள்வி, மையப்படுத்துதல் சென்ட்ரேஷன் என்பது எதனை குறிக்கிறது? ஒரு அம்சத்தில் மட்டும் கவனம் செலுத்துதல். ஆப்ஷன் பி, ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் ஆஸ்பெக்ட். அடுத்த கேள்வி, ஒரு குழந்தை நீர் பாதுகாப்பு சோதனையில் தோல்வியடைய காரணம் என்ன? ஒரு குழந்தையானது நீர் பாதுகாப்பு சோதனையில் தோல்வியடைய காரணம் சிந்தனையின் மீளாத்தன்மை, irreversibility of thought. அடுத்து அடையாள விளையாட்டு சிம்பாலிக் பிளே எந்த நிலையில் மிகவும் பொதுவானது? ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். 19வது கேள்வி, செயலுக்கு முற்பட்ட நிலை பொதுவாக எந்த வயதில் நிகழ்கிறது? 2 முதல் 7 வயது வரை. 20வது கேள்வி, செயலுக்கு முற்பட்ட நிலையில் தர்க்கத்தின் வரம்பு எது? ஒரு வழி சிந்தனை, டிரான்ஸ்ட்ரக்டிவ் ரீசனிங். அடுத்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் டெவலப்மெண்ட். இதை பற்றின கேள்விகள். மொழி வளர்ச்சியில் ஃபாஸ்ட் மேப்பிங் குழந்தைகளுக்கு எவ்வாறு உதவுகிறது? புதிய சொற்களை விரைவாக புரிந்து கொள்ள. கனெக்ட் நியூ வேர்ட்ஸ் வித் கான்செப்ட் குயிக்லி. 22வது கேள்வி, மொழியில் மிகை ஒழுங்குமுறை ஓவர் ரெகுலரைசேஷன் எப்போது நிகழ்கிறது? விதி விலக்குகளுக்கும் இலக்கண விதிகளை பயன்படுத்தும் போது மொழியில் மிகை ஒழுங்குமுறை நிகழ்கிறது. அடுத்த கேள்வி, வைகாட்ஸ்கியின் கூற்றுப்படி தனிப்பேச்சு அதாவது பிரைவேட் ஸ்பீச் குழந்தைகளுக்கு எதில் உதவுகிறது? சுய கட்டுப்பாடு மற்றும் சிக்கலை தீர்த்தல். 24வது கேள்வி, மொழியின் நடைமுறை மற்றும் சமூக பக்கம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூழலுக்கேற்ப பேசுதல், பிராக்மட்டிக்ஸ். அடுத்தது, தொடக்க கல்வியின் தொடக்கத்தில் ஒரு குழந்தையின் சொற்களஞ்சியம் தோராயமாக எவ்வளவு இருக்கும்? 10,000 சொற்கள். 10,000 வேர்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா தொடக்க கல்வியின் தொடக்கத்தில் ஒரு குழந்தையின் சொற்களஞ்சியம் தோராயமாக 10,000 சொற்கள் இருக்கும். 26வது கேள்வி, அடுத்து என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ஹோம் அண்ட் ஃபேமிலி. அதுக்கு சம்பந்தமான கேள்விகள். குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமூக பொருளாதார நிலை மற்றும் வீட்டு கல்வி சூழல், சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ் அண்ட் ஹோம் லிட்ரஸி என்வரான்மெண்ட். 27வது கேள்வி, சாரம் கட்டுதல் ஸ்கேஃபோல்டிங் வழங்கும் ஆதரவான பெற்றோர்கள் எதில் உதவுகிறார்கள்? சாரம் கட்டுதல் வழங்கும் ஆதரவான பெற்றோர்கள் எதில் உதவுகிறார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்மை வளர்ச்சி மண்டலத்தை மேம்படுத்துதல், என்ஹான்சிங் த ஜோன் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட், ZPD. ஆப்ஷன் பி. 28வது கேள்வி, அதிகாரத்துவ வளர்ப்பு முறை பொதுவாக எதற்கு வழிவகுக்கும்? குறைந்த கௌரவம் மற்றும் கவலை. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, அறிவாற்றல் மற்றும் சமூக நலனுக்கான மிகவும் பயனுள்ள வளர்ப்பு முறை எது? ஜனநாயக அல்லது ஆதிக்க பண்புள்ள முறை. ஆப்ஷன் சி. 30வது கேள்வி, ஆரம்ப கல்வியில் பெற்றோரின் ஈடுபாடு எதனோடு தொடர்புடையது? சிறந்த கல்வி சாதனை. ஆப்ஷன் பி. அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ஐடென்டிட்டி ஸ்டேட்டஸ் அண்ட் சைக்காலஜிக்கல் வெல்பீயிங். இதில் முதல் கேள்வி, 4 அடையாள நிலைகளை முன்மொழிந்தவர் யார்? அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் மார்சியா. ஆப்ஷன் சி. அடுத்து, அடையாள அடைவு ஐடென்டிட்டி அச்சீவ்மெண்ட் எப்போது நிகழ்கிறது? மாற்றுகளை ஆராய்ந்து இலக்குகளை முடிவு செய்தல். அடையாள முன்கூட்டியே முடித்தல் ஐடென்டிஃபை ஃபோர்க்ளோசர் என்பது ஆராயாமல் இலக்குகளை ஏற்றுக்கொள்வது. ஆப்ஷன் பி. அடுத்த கேள்வி, எந்த திசையும் இல்லாமல் எந்த அடையாளத்தையும் தேடாத நிலை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அடையாள சிதறல், ஐடென்டிட்டி டிஃப்யூஷன். அடையாள ஒத்திவைப்பு என்பது எதனை குறிக்கிறது? ஆப்ஷன் பி, தீவிர தேடல் ஆனால் இன்னும் முடிவெடுக்கவில்லை. அடுத்த கேள்வி,
ஆரம்ப குழந்தை பருவத்தில் தற்கௌரவம் பொதுவாக எவ்வாறு இருக்கும்? ஆரம்ப குழந்தை பருவத்தில் கௌரவம் வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் எஸ்டீம் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். அதாவது அதிகமாக திறன்களை உயர்வாக மதிப்பிடுதல். அடுத்து உளவியல் நலம் எதனோடு நெருங்கிய தொடர்புடையது? நேர்மறையான சுய கருத்து மற்றும் உணர்ச்சி கட்டுப்பாடு. ஆப்ஷன் பி. 38வது கேள்வி, மனக்கோட்பாடு என்பது எதை பற்றிய புரிதல்? ஆப்ஷன் பி. மற்றவர்களுக்கு மாறுபட்ட நம்பிக்கைகளும் ஆசைகளும் உள்ளன. 39வது கேள்வி, உணர்ச்சி சார்ந்த சுய கட்டுப்பாடு எதற்கு முக்கியமானது? சமூக திறன் மற்றும் உளவியல் ஆரோக்கியம். 40வது கேள்வி, உழைப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மை என்பது எரிக்சனின் எந்த வயது நிலை? எரிக்சனோட கோட்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உழைப்பு மற்றும் தாழ்வு மனப்பான்மை என்பது 6 முதல் 11 வயது வரை. 41வது கேள்வி, ஜென்ரல் டாபிக்ஸ், இதெல்லாம் ஃபுல்லாக ஜென்ரலாக பார்க்குறது. நுண் இயக்கத்திறன்களின் வளர்ச்சி எதை உள்ளடக்கியது? ஆப்ஷன் பி. எழுதுதல் மற்றும் வரைதல். அடுத்து குழந்தை பருவ உடல் பருமனுக்கு அதிக பங்களிக்கும் காரணி எது? மரபியல் மற்றும் உட்கார்ந்த நிலையிலான வாழ்க்கை முறை. ஆப்ஷன் பி. அடுத்து வீட்டிலிருந்து பள்ளிக்கு மாறும் முக்கிய மாற்றம் எந்த வயதில் நிகழ்கிறது? வீட்டிலிருந்து பள்ளிக்கு மாறும் முக்கிய மாற்றமானது எந்த வயதில் நிகழ்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 முதல் 6 வயது வரை. அடுத்து அடையாள சிந்தனை ஒரு குழந்தையை எதற்கு அனுமதிக்கிறது? ஒரு சொல்லையோ பொருளையோ மற்றொன்றின் அடையாளமாக பயன்படுத்த. ஆப்ஷன் பி. 45வது கேள்வி, மொத்த இயக்க திறன்களுக்கு உதாரணம் எது? தாண்டுதல் மற்றும் ஓடுதல். ஆப்ஷன் பி. மீளும் தன்மை என்ற கருத்து எந்த நிலையில் குழந்தைகளுக்கு இருப்பதில்லை? செயலுக்கு முற்பட்ட நிலை, ப்ரீ ஆப்ரேஷனல் ஸ்டேஜ். 47வது கேள்வி, மூளையின் கார்பஸ் கலோசம் வளர்ச்சி எதில் உதவுகிறது? மூளையின் இரு அரைக்கோளங்களுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பு. 48வது கேள்வி, அறிவாற்றல் வளர்ச்சி என்பது எவற்றுக்கு இடையேயான தொடர்பின் விளைவாகும்? மரபு மற்றும் சூழ்நிலை. 49வது கேள்வி, தன்னாட்சி மற்றும் வெட்கம் அல்லது சந்தேகம் என்பது எதனுடன் தொடர்புடைய நிலை? சமூக உளவியல் நிலை, சைக்காலஜிக்கல் ஸ்டேஜ். இந்த வீடியோட கடைசி கேள்வி இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு, அண்மை வளர்ச்சி மண்டலம் ஜோனல் ஆஃப் ப்ராக்சிமல் டெவலப்மெண்ட் யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? வைகாட்ஸ்கி. இந்த வைகாட்ஸ்கி தான் ZPD அறிமுகப்படுத்தியவர், அண்மை வளர்ச்சி மண்டலத்தை அறிமுகப்படுத்தியவர். இதோட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்டுக்கு கொஞ்சம் முக்கியமான ஒரு 50 கேள்விகள் அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த TET பேப்பர் 1க்கு. அடுத்த வீடியோவில் யூனிட் 2 வந்து பார்ப்போம். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு, எதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இதில் சொல்லலாம். நீங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள், ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.